எங்களுக்கு 2 சாங் தான் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7 சாங் ஆக்கிடுவோம். பிட்டாக ஒரு 5 இடத்துல போட்டுருவோம். ரீரெக்கார்டிங் பதிலாக பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பேசிட்டே இருப்போம். அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள். ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்தாத படத்தை பண்ணாங்க. அது இல்லை இல்லை இப்போ அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு 2 பேசி முடிச்சப்போ சக்தி சார் எழுதாங்க முடிச்சாச்சு. இப்போ ஜெகனை வரல. நீங்கள் அதனால் பாருங்க. இல்லை அதான் ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு நீங்கள் முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனை இப்போ பாருங்க ஜெகன் இப்போ ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை. நீங்கள் அதனால் பாருங்க, அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. சரி, நாங்கள் அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் தனியாக இதுக்கு மட்டும். நீங்கள் அதில் பதில் சொல்கிறோம். இப்போ பாருங்க, இங்கே ஜெகனும் இல்லை டைரக்டரும் இல்லை. நீங்கள் பாருங்க, ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்போ நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தார், கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இதோடைய மூலகர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒன்று பண்ணலாம். மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கலை. அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்குது எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன். மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன். இயக்குனர் வழியாக தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கும் நான் ப்ரொடக்ஷனில் ஈபி இப்போ எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாதுங்க, கவனமாக இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேலே ஆகுது. இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னால் நீங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி எடுத்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார். படம் ஃபஸ்ட்டு காப்பி எடுக்க முடியாது. 15 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. சரி, நான் வந்து டைரக்டராக மேட்டரில் சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமாக தெரியும். இல்லை, பல வருஷமாக தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து இப்போ நீங்கள்லாம் சின்ன வயசில் நான் பெரிய வயசாகி அப்படி பார்க்குறேன். இது என்னென்னா கரெக்டு தான். நீங்கள் உங்கள் கோபம் கரெக்டு, அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்கூடாதோ அப்படின்றது தான் கரெக்டு. பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு தானே? இல்லை, கரெக்டு. சரி, கரெக்டு தான். அதுக்கு இல்லை கரெக்டுங்க. அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார்? கரெக்ட், அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா? இல்லை எதுக்கு பாதிப்பு? நீங்கள்லாம் நம்மால் தானே, நீங்கள் என்ன நம்ம சேச்சி அப்படியெல்லாம் நினைக்கிறது.
அப்பா நம்மளாம் நம்ம ஆளுக்கு தானேப்பா. சரி ஓகே, உங்கள் ஒரு இதில் உங்கள் ஹீட் ஆகுது எல்லாமே. டைம் வில் ஹீல். ஓகே தான், எல்லாருக்கும் தீர்வு இருக்குல்ல எல்லாத்துக்குமே. எல்லாம் ஆமாம். தேங்க்யூ. இல்லை அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.